நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனம். I am the good shepherd give his life for the shepherd. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க. ஒவ்வொரு இருதயத்தில் நீங்க வார்த்தையாகிய தேவன் பேசுங்க ஆண்டவரே, தொடர்ந்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய சத்தத்தை உயர்த்தி 3 ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல நானே நல்ல மேய்ப்பன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே நல்ல மேய்ப்பன் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யார் இந்த நல்ல மேய்ப்பன்? யாரு? இயேசு கிறிஸ்து. முதலாவது நம்ம எல்லாருக்கும் யார் தான் நல்ல மேய்ப்பன்? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த நல்ல மேய்ப்பர் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆடுகள்னா யாரு? நாம் தான். ஆடுகள் சொல்றது அந்த இப்ப பாருங்க, எந்த ஆடுன்னு தெரியல, போகிறோம் கதவு திறந்து வச்சிடறேன், முதன் ஆலயத்துக்குள்ள வந்துருச்சு, எத்தனை செடிகளை மேய்ஞ்சிச்சுன்னு தெரியல பாருங்க. இந்த ஆடுகளுக்கு ஒப்பிட்டு நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த தாவீது ஒரு காலத்துல ஆடுகளை மேய்ச்சதுனால அந்த ஆடுகளின் நிலைமை தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உனக்கு நல்ல மேய்ப்பனா இந்த பூமியில இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் தான் உண்மையுள்ளவர். எந்த ஆபத்தும் வந்தாலும் இயேசு கிறிஸ்து மேய்ப்பர் நம்மளை பாதுகாப்பார். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆடுகள் என்றால் நாம் தான் ஆடுகள். நம்முடைய மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை தான் ஆடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். 2வது நாம் பார்க்கிறோம், மேய்ப்பர்கள் யார்? ஒன்று இயேசு கிறிஸ்து. 2வது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர் யார்? 2வது முதலாவது நம்ம எல்லாருக்கும் மேய்ப்பர் யார் தான்? இயேசு கிறிஸ்து. 2வது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர் யார்? நான் ஊழியக்காரர். அதனால நீங்க எல்லாருமே வாயை திறந்து நீங்க சொல்லணும். சின்ன பிள்ளைய கூட, பால் குடிக்கிற பிள்ளை கூட பேசும். இது சின்ன கேள்விதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர் சத்தியத்துக்குள்ள உண்மையாக உத்தமமாக ஒரு பொறுப்போடு பாருங்க இந்த ஜனங்களை சத்தியத்துக்குள்ள நடத்தி இந்த மந்தைய தேவன் உங்களை மந்தையாக ஆண்டவர். ஆடு என்பது அது ஒரு மந்தை, ஒரு ஆடு 2 ஆடு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்துக்குள்ள வழி நடத்தி கொண்டு போகணும். அதான் தேவ ஊழியர்கள் எங்களை குறிக்கிறது. பிரதான மேய்ப்பர் தான் இயேசு கிறிஸ்து. நாங்களாம் குட்டி மேய்ப்பர்கள். தேவன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தை உங்களை சத்தியத்துக்குள்ள வழி நடத்தணும். நீங்க கோபப்படுவீங்கன்னு சொல்றதுக்காக உங்களுக்கு சாதகமா பேசுறது கிடையாது. அதெல்லாம் கள்ள மேய்ப்பர். இந்த வகுத்து பிழப்புக்காக அந்த பூமியில ஊழியம் செய்வாங்க பாருங்க, அவர்களுக்கு செல்லுபடி ஆகும். ஆனால் தங்களுக்கு ஏற்ற இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தெரிந்து கொள்வார்கள் என்று வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சத்தியமா சொல்லணும். நீ கோவப்பட்டாலும் சரி, நீ மனசாவப்பட்டு ஆலயத்துக்கு வராம நீ போனாலும் பரவாயில்ல, ஆனாலும் சத்தியத்தை என்ன சொல்லணுமா? சத்தியமா சொல்லணும். ஒரு சில தசமபாகம் காணிக்க
அதுக்கெல்லாம் விரும்பி அது ஒரு குறிப்பு இந்த உலகத்தில் இருக்கு பாருங்க. ஊழியர்கள் அதெல்லாம் அந்த மேய்ப்பர்லாம் கள்ள மேய்ப்பர். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 1 நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அதான் இயேசுதான் நல்ல மேய்ப்பர். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களாகிய மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பர். பிரதானம் சொன்னா என்ன? மேலான மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர் அவர் தான் நம்ம எல்லாருக்கும். 2வது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களாகிய அந்த மேய்ப்பர்களுக்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த மந்தையை சத்தியத்துக்குள்ள உண்மை உத்தமமாக சத்தியத்தை சத்தியமா சொல்லி கொண்டு போக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அநேக இடங்கள்ல அப்படி இல்லாதபடியினால்தான் ஜனங்கள் வழி விலகி போறாங்க, மன குழப்பத்துல போயிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் சொல்றாரே, கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசிகள். இப்ப நல்ல தீர்க்கதரிசி இருக்காங்க, கள்ள தீர்க்கதரிசி இந்த உலகத்துல இருக்கிறாங்க. வலைய போடும் போது எல்லாம் தான் விழுகும். மீன், அதுல தண்ணி, பாம்பு, கண்டது அசுத்தமானதும் வலையில விழுகும். நம்ம தான் பிரிச்சு எடுக்கிறோம். தேவன் அப்படிதான் ஒரு நாள் வருவார், பிரிச்சு எடுப்பார். ஆகவே கர்த்தர் கூட பாருங்க, நம்மளை வேறு பிரித்து தான் அவருடைய பிள்ளைகளாக நம்மளை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து, இந்த இருளின் பிள்ளைகளிலிருந்து நம்மளை இந்த ஜனத்திலிருந்து வேறு பிரித்து தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசிக்கிறோம், வாசிங்க 1 பேதுரு 4வது அதிகாரம் 2, 3, 4 இந்த வசனத்துல பார்க்கிறோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 2-4 வரை. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 2-4 வரை. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். இது நீங்க வாசிக்கிறது என்ன? 2 பேதுரு பாருங்க, 2 பேதுரு 4:2-4. அது உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை அப்படி வரும். ஒன்று பேதுருவில் தான் இருக்கும். அஞ்சாவது அதிகாரம் போல. 1 பேதுரு 5வது அதிகாரம். 5வது அதிகாரம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்காக அல்ல. வாசிக்கிறோம், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை. ஒரு ஆடுனா ஆடுன்னு சொல்லுவாங்க, மந்தைன்னு சொல்றது அதுல ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்கும், அதான் மந்தை. தேவனுடைய பிள்ளைகளை குறிக்குது. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து சத்தியத்துக்குள்ள சொல்லி தேவனுக்கு நேராக நடத்த வேண்டும். மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்ணமாயும். பாருங்க, அதனாலதான் மனப்பூர்ணமான காணிக்கை. மனப்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்ப கட்டாயம் அல்ல, மனப்பூர்ணமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, அழிந்து போகிற அந்த காணிக்கை, அந்த பாருங்க, இந்த ஒரு பணத்துக்காக அவலட்சணமான ஒரு இதுக்காக, உலகத்தில் உள்ள அழிந்து போறதுக்காக இந்த ஆதாயம் பார்க்கறதுக்காக அல்ல, உற்சாக மனதோடும். 3வது வசனம், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார், அத இருமாப்பாய் ஒரு அதிகாரம் செலுத்துவதல்ல. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்ப பாருங்க, வாசிங்க 3வது வசனம். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்காணிப்பு செய்யணுமா? சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரியாகவும்.
மந்தைக்கு ஊழியர்களாகி நாங்கள் எப்படி இருக்கணுமா? மாதிரியா இருக்கணும். அப்பதான் ஒரு மாதிரியை நீங்க பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியர்களை யாராகிலும் உங்க பாருங்க, உங்க கொடுக்கப்பட்ட ஊழியர்களை யாராகிலும் குறை சொல்லிட்டு ஆமான்னு சேர்த்து என்ன செய்யக்கூடாது. நீங்க அந்த இடத்துல அது ஊழியர்கள் நீங்க சொல்லல. ஊழியருக்கு சில குறைகள் இருந்தாலும் அதை ஆண்டவர் கேட்பார். அதை எல்லா இடங்கள்லையும் தூற்றி தெரியக்கூடாது. வார்த்தையை கொட்டிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ரெண்டாவது நம்ம அள்ள முடியாது. ஆகவே நாம் பேசுற வார்த்தை, மனுஷர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனிடத்தில் என்ன செய்யணுமா? கணக்கு தர வேண்டும். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். மாதிரி உள்ளவர்களாக ஒரு ஊழியன் காணப்பட வேணும். கண்காணிப்பு செய்யுங்கள். கண்காணிப்பு, எந்தெந்த விசுவாசி இந்த மந்தையில என்ன கண்காணிப்பு செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஆடு நொண்டியா இருக்கு, ஒரு சில ஆடுகள் பலவீனமா இருக்கா, சரியான சத்தியத்துக்குள்ள போகுதோ ஏமாத்திக்கிட்டு இருக்கா, மந்தைக்குள்ள குழப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. பாருங்க, இந்த மந்தை ஆடுகளை பார்த்தீங்கன்னா, நான் ஆடு வளர்த்ததுனால ஆட்டுக்கும் நான் பார்த்த தொழிலுக்கும் சேம்பர் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு 2-3 வச்சிருப்போம். ஒரு ஆசைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்பாக, நான் பிறக்கிறதுக்கு முன்பாக எங்கள் அம்மா வளர்த்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆடுகளை நம்ம அது சுபாவங்கள்லாம் கண்டபடியினால தான் வெள்ளாடு நாங்கள் வளர்த்து, செம்பரியாரெலாம் வளர்க்கல, வெள்ளாடு. பாருங்க, அதோடைய நிலைமை பெரும்பாலும் தெரியும். தாவீது கூட ஆட்டு மந்தையிலிருந்து தேவன் வேறு பிரித்தார். அப்போ ஒரு ஆடுகளை மேய்ச்சாதான், ஒரு மந்தையை மேய்க்கும் போது ஜனங்கள் என்ன செய்ய முடியும், அந்த பாதுகாக்க முடியும். அதோடைய நிலவரம் தெரியும். அதனால தான் ஆட்டு மந்தையிலிருந்து தாவீதை வேறு பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த ராஜாவாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொன்றும் அதோடைய நிலைமையை தெரியும். ஏதோ ஆலயத்துக்கு வராங்க, அங்கே பேரே தெரியாமல் இருக்கும். அநேக விசுவாசிக்கு பேரை அறிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு சில கேட்டு பாருங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. என் சிறு வயதிலிருந்து இருந்தது ரட்சிக்கப்பட்ட சபையில் அதிகாலை எழுந்து எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் கடைபிடிச்சு வந்ததுனால தான் இப்போ நான் ஊழியம் பார்க்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு பேரை சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். அநேக ஊழியர்கிட்ட கேட்டு பாருங்க, அதிகாலை எழுந்திரிச்சு உங்கள் சபைக்கு வர விசுவாசிகளுக்கு அனுதினமும் காலையில் ஒரு தேரம் அதிகாலை எழுந்து தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கிறீங்களா கேட்டு பாருங்க. அநேக சபைகளில் இது இல்லை, ஜெபிக்க மாட்டாங்க. ஆகவே இதெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறது. கூலிக்கு அவங்க வகுத்து பிளப்புக்கு ஊழியம் செய்கிற மேய்ப்பர்கள், கள்ள மேய்ப்பர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறுக்கு வழியில் அவங்க வர்றது, அதெல்லாம் கள்ள மேய்ப்பர்கள். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் நீங்கள் 1 வாசித்தா சரி, வேறு வழியாக பிரவேசிக்கிற கள்ளர் மேய்ப்பு. ஆண்டவர் அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கண்காணிப்பு செய்யுங்கள். இந்த மந்தையில் எது ஜெயம் பெறாமல் இருக்கா, வேறு வழியில் போதா, எல்லாம் மந்தைக்குள்ளே ஆடு பாருங்க. ஆடுகளை பார்க்கும் போது ஆடுகளுக்குள்ளே போட்டி வரும். கொம்பை வச்சு குத்தி காயப்படுத்திடும். அது வேதனையில் துடிச்சுக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கூட படங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியை, செம்பரி குட்டியை கையில் தூக்கி வச்சது மாதிரி இருக்கும். எதுக்கு அதை தூக்கி வச்சிருந்தார்? மற்ற ஆடெல்லாம் ஆசைப்படும்ல பாருங்க. அப்போ எதுக்கு தூக்கி வச்சார்? ஒரு ஆட்டுக்குட்டி தூக்கி வச்சது மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சொல்லுங்க, எதுக்காக தூக்கி வச்சார்? எது? காயப்பட்டிருக்கு பாருங்க. அதால ஒன்றும் செய்ய முடியல. அது காயப்பட்டிருக்கு, அடிபட்டிருக்கு. மந்தைக்குள்ளேயே அறுக்கிற ஆடுக பொறாம பிடிச்ச ஆடா இருக்குமானாதோ அந்த ஆடு என்ன முட்டி காயப்படுத்திருச்சு. ஆக தேவன் இறக்கப்படுறார். இறக்கப்பட்டு தான் என்ன செய்யறாரு, தூக்கி கைகளில் வச்சிருக்கார். நம்ம அப்படி ஆடா இருக்கணுமா? இருக்கக்கூடாது. கர்த்தர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். நம்மளை காயப்பட்ட ஆடா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம நல்ல அந்த மந்தையில் ஓடுற ஆடுகளாய், தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களாய், தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய், ஆரோக்கியமுள்ள ஆடுகளாக நாம் காணப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மந்தையில் அப்படி இருக்கு. ஒரு சில ஆடுகள் முட்டி காயப்படுத்தி காயத்தோடு இருக்கும். காயப்பட்ட இருதயத்தை என்னதான் செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை சத்தியத்துக்குள்ள நடத்தி அவங்கள இருதய புண்ண ஆற்றணும். அதுக்கு தான் மேய்ப்பன ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு சிலர் சொல்லுவோம், அவங்களே பேசுறாங்க பாஸ்டர், அவங்களே இந்நேரம் பேசுற, அவங்களுக்காக ஜெபிக்கிறார். எல்லாருக்காக தான் ஜெபிக்கிறோம். ஆனால் விசேஷமா அவன் காயப்பட்டிருக்கு, எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறாங்க.
பாருங்க. அதனால தான் அவங்க ஜெபத்தில் அவங்கள ஒரு அதிகமாக அவங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், நீதிமான்களை அல்ல. ஆகவே தேவனுக்கு தெரியும் நீ ஆரோக்கியமா இருக்க, என்னை பின்பற்ற. ஆனால் இது காயப்பட்டு இருக்கே, இந்த காயமெல்லாம் ஆற்றணுமே. அதுக்கு தான் அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறார். தேவன் எவன் மேல் அன்பு கூறுகிறானோ நேசிக்கிறாரோ அவனை சிட்சித்து நடத்துகிறார். சத்தியத்தில் வசனத்தை கொண்டு சிட்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஆடுகள் கூட பாருங்க, பல நேரத்தில் வேப்பங்கொள்ளெல்லாம் திங்காது. ஒரு சில ஆடு கசப்பு பிடிக்காது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த மந்தையில் இருக்கிற ஒவ்வொரு ஆடுகளையும் நோக்கி இந்த வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியம் ஒரு சில சத்தியம் தேவனுடைய வார்த்தை கசப்பா இருக்கும். ஆனால் அது வயிற்றுக்குள்ள போகும்போது அது என்னதான் செய்யும், உடம்புக்கு நல்லா இருக்கும். பாவக்காய் கசப்பு தான், அது சரீரத்தில் போனால் ஆரோக்கியம். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம அந்த இடத்துல 4வது வசனத்தை வாசிங்க. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள பிரதான மேய்ப்பர் எல்லாருக்கும் யார்தான் மேய்ப்பர்? இயேசு கிறிஸ்து. பிரதான மேய்ப்பர் எனக்கு உங்களுக்கு எல்லாமே பெரிய மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. பிரதான மேய்ப்பர் வரும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்தைய தேவன் நான் கொடுத்த இந்த ஆடுகளை, அதனாலதான் பேதுருட்ட சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயா, என்னிடத்து அன்பா இருக்கிறாயா. 3வது தரம் சொல்றார், என் ஆடுகளை மேய். ஆகவே இயேசு கிறிஸ்து கூட நாவுல வரட்டும் ஒரே தரம் சொல்லியிருக்கலாம், 3 தரம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் இப்படியாக நான் வாசிக்கிறோம். ஆகவே அவருக்கு கூட ஒரு சந்தேகம், நம்ம ஆடுகளை கொடுத்து ஏதாவது காயப்படுத்தி வேறு வழியில் கொண்டு போயிடுறாலும் கொண்டு போயிடுவாங்க. அந்த நாட்களில் அப்படி இருந்திருக்கு. கள்ள போதகர்களும் இருந்து இந்த ஆடுகள் சிதறடிக்கப்படுது. சரியான ஒரு ஊழியர் இல்லாமல் அவங்க வழி விலகி போயிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகதான் 3 தரம் இந்த பேதுருவை நோக்கி சொல்றார், என் மேல அன்பா இருக்கிறாயா, ஆடுகளை மேய். பிறகு 3வது தரம் தான் சரி நம்பி தாரார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. போனவன் வந்தவன் பாருங்க, ஒரு தேவனுடைய அழைப்பும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சா போதும். பைபிள் காலேஜ் படிக்கிறது நல்லது தான், அது மட்டும் போதா. தேவன் உன்னை அழைச்சாரா, அழைத்திருக்கணும். தேவ சத்தத்தை நீ கேட்டாயா, வசனத்தின் மூலமாக உன்னை இந்த ஊழியத்துக்கு எனக்கு 3 தரம் வசனத்தின் மூலமாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு தான் இந்த ஊழியத்தை தந்த பிறகு தான் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். அநேகர் அப்படி இல்லை, 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிப்பாங்க. அவங்களுக்கு பாருங்க ஒரு டிகிரி தேவைப்படுது. அவங்க காயப்பட்டு அடிபட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படிதான் அநேகரை நம்ம பார்க்குறோம். தேவன் நம் பிரதான மேய்ப்பர், அவர்கிட்ட ஒரு சரியான ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். இந்த சபைக்கு குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது என்ன செய்யணும், ஆலயத்துக்கு வரணும். ஒரு சில 20 வருஷம், நான்லாம் ஒரு 30 வருஷம் இருக்கும் ஆலயத்துக்கு. அப்படி தான் இந்த பார்ப்பேன். ஒவ்வொரு அந்த பாஸ்டர் கூட நெருங்கி நான் பழகுவேன். அவருக்கு வர துன்பங்கள்லாம் நான் கண்ணால் நான் பார்ப்பேன். அதுலேயும் பரிசுத்தத்தில் நிற்பார். ஆகவே இந்த விசுவாசியுடைய பாடுகள், இந்த வேதனைகள், இந்த சாட்சியை கேட்பேன் பாருங்க. அதில் பயணம் சொல்லணும். அந்த கஷ்டத்தில் ஈடுபடும் போது தான், அதனால தான் தேவன் என்ன செய்தார், இந்த ஊழியத்தை கொடுத்தார். அதிகாலையிலும் சாயந்தரத்திலும் நற்செய்தி கூட்டம், சுவிசேஷம் கூட்டம் மாதிரி தான் இருக்கும். இங்கே வீட்டில் எல்லாரும் கூடி 2 பாடல் 3 பாடல்லாம் படிப்போம். ஆராதனை பாருங்க, குடும்ப ஜபம். அப்பா சீக்கிரம் முடிக்க மாட்டாரா, நம்ம படிக்கணுமேனு இந்த பிள்ளை ஏங்கிக்கிட்டு இருக்குங்க. அந்த நாளெல்லாம் நினச்சி பார்ப்பேன் ஒவ்வொரு நேரம். இப்போ குடும்ப ஜபம் பண்ணுறோம். ஆனால் அந்த ஆதியில் இருந்த அந்த நேரம் 2 மணி நேரம், 1 மணி நேரம் பாருங்க. 9 மணிக்கு முடிப்பேன். அதுக்கும் பிறகு ஆரம்பிச்சு 6:30க்கு ஆரம்பித்து 9 மணி 8:30 ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இதெல்லாம் பார்த்து தான் என்ன செஞ்சார், இந்த குடும்ப ஜபத்தை ஒரு ஆலயத்தை தேவனுடைய ஜப வீடாய் மாற்றி ஆண்டவர் தேவ சமூகத்தில் எல்லாருக்கும் முன்பாக நிற்க வைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய தரிசனம் பெற்று இந்த ஊழியத்துக்கு வர வேண்டும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் என்ன செய்வார், வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். வாடாத கிரீடம்னா பாருங்க, அப்ப வாடுற கிரீடமும் இருக்குல்ல, வாடாத கிரீடம்.
அது ஒருபோதும் எந்த வெயில் அடித்தாலும் சோதனை வந்தாலும் வாடாது. அவர் வரும்போது அந்த கிரீடத்தை அவர் கரத்தில் நமக்கு தருவார். இந்த கிரீடத்தில் ஒவ்வொரு முத்துக்கள் என்பது என்ன? ஒவ்வொரு ஆத்மாவை குறிக்கிறது. முத்துக்கள் இந்த கிரீடத்தை சுற்றிலும் பதித்திருக்கும். ஆகவே உங்களுக்கும் ஜீவ கிரீடம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த மந்தையை நடத்துகிற ஊழியர்களாகிய எங்களுக்கு விசேஷமாக இந்த வாடாத கிரீடத்தை தருகிறார். உங்களுக்கும் வாடாத கிரீடம் வேணும்னா ஆவியானவர் பேசினாரே, அவரவரை கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புல அந்த காரியத்தில் நீங்க உண்மையாக இருக்கும்போது இந்த ஜீவ கிரீடத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதான மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய மந்தையை மேய்ப்பதற்காக கர்த்தர் எங்களை ஏற்படுத்தின குட்டி மேய்ப்பர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல உண்மையாக இருக்கணும். நாம் எல்லாருக்கும் பிரதான மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. முதலாவது நாம் பார்க்கிறோம், தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 23வது அதிகாரம் 1-4 வரை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்க, அவரு தாவீது ராஜாங்க. ராஜா இருந்தா அவருக்கு உபத்திரவம் இல்லாம இருந்துச்சா? அவர் சங்கீத பகுதி நீங்க வாசிச்சீங்கன்னா, சங்கீத பகுதி தாவீது மட்டும் எழுதுனதா, இதுல பலரும் எழுதியிருக்காங்களா? சொல்லுங்க. இந்த சங்கீத பகுதி பூரா தாவீது எழுதப்பட்டதா, இல்லைன்னா வேறவங்க அது சம்பந்தப்பட்டு வேறவங்க எழுதியிருக்காங்களா? சொல்லுங்க. எது? தாவீது வேற மோசையின் சங்கீதம் இருக்கு, சாலமோன் சங்கீதம் இருக்கு. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதம் எதற்காக எழுதப்பட்டிருக்கு, எந்த சூழ்நிலையில அந்த நேரத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படி நான் வாசிக்க வேணும். சாலமோன் எழுதின சங்கீதம் இருக்கு, மோசை, தாவீது. அப்படி பார்த்தீங்கன்னா சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை சங்கீதம் இருக்கு? 150. ஒவ்வொரு சங்கீதத்திலும் நம்ம அதை புரிந்து அதுக்கு மேலே எழுதியிருக்கோம். ஆசாப்பின் சங்கீதம் அதுல நிறைய. அதை நீங்க ஒரு சிலர், ஆனா இங்க உள்ளவங்க பாராட்டலாம். ஆர்சி சர்ச்சில் ரசிக்கப்பட்டு பாருங்க, அவங்க பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு வரும்போது முழுமையான ஒரு இதை பெற்றுக்கொள்றாங்க. இந்த தலைப்பை வாசிக்கிறது நாம் பார்க்கிறோம். இந்த தாவீதின் சங்கீதம், இதை 23வது சங்கீதம் தாவீது எழுதுறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் தான் என் மேய்ப்பர். ராஜாங்க, அவர் ஒரு ராஜாவை இருந்து தன்னை தாழ்த்துறாரு பாருங்க. அதான் உண்மை. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தான் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கும்போது எதுக்கு நான் குறைபட மாட்டேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. புல்லுள்ள இடம், இந்த வேம்பாரில் பார்த்தா எங்கேயும் செழிப்பு, வெறும் மணலாத்தான் இருக்கு. பசியில பூரா பேப்பரையும் மணலையும் திங்கிது பசியில. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், என்னை புல்லுள்ள இடங்கள், நல்ல செழிப்பான நல்ல புல்லுள்ள இடம், நல்ல ஒரு சத்தியம் உள்ள சபையில நாம் நிலைத்து இருக்கிறோமா? நீங்க ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டும். கண்டித்து உணர்த்துகிற அந்த சபையில ஆவியானவர் இருக்காரா? அந்த சபையில ஆவியானவருடைய வார்த்தை இருக்கா? சபையில 2, முதலாவது தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். கடிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். கண்டிப்பு, முதலாவது கர்த்தருடைய வார்த்தை, 2வது கண்டிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆவிக்குரிய சபை என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் ஆண்ட வசனத்தை கொண்டு கண்டிக்கும் போது எங்கெங்கேயோ போய் எங்கேயோ மூலையில போயிடுது. நான் செய்தியை ஆடியோ அனுப்பிவிடுவேன். அவங்க கேட்பாங்க. கேட்டுட்டு, ஐயோ ரொம்ப நேரம் நீங்க எடுக்கிறீங்களாமே சொல்லிட்டு, இந்த செய்திக்கு யாருதான் சொல்லியிருப்பா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சிருக்கேன். இதயத்தில் ஆண்ட உணர்த்தாம இருப்பாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கான ஜெபம் தான் பண்றேன் பாருங்க. நேரத்தை நாம் பார்க்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை அர்ப்பணிக்க. குறை சொல்றதே அது என்னதுதான்? ஒருத்தரை நீங்க குறை சொல்றீங்கன்னா உங்களுக்குள்ள யார் தான் இருக்கா? பிசாசு. குறை சொல்றது பிசாசின் கிரியைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கோழி ரெக்கையோ ஏதோ கதை சொல்லுவாங்க. கோழி ரெக்கைய அந்த அந்த எஜமானவன் என்ன செஞ்சானா,
வந்துட்டு அந்த நெட்டுக்கணி போட்டுட்டே வா. ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஒவ்வொரு ரெக்கையாக போட்டு வந்தானே. எஜமானே நான் நீங்கள் சொன்னபடி நான் செஞ்சிட்டேன். மறுபடியும் வந்து என்ன செய்ய, வரிசையை போட்டு அத்தனை ரெக்கையை நீ என்ன செய்ய, மறுபடியும் பிறக்கிட்டு வா சொல்லும் போது ஒரு காற்று அடிச்சுட்டான், எங்கெங்கேயோ போயிருச்சான். அது மாதிரி தான் நம்மளுக்கு ஊழியரில் வந்து நம்ம குறை சொல்கிறோம். அதே விசுவாசிக்குள்ளே ஏதாவது குறைவுள்ளவங்க யாரும் இல்லை. அதை நம்ம வந்து குறை கண்டுபிடிச்சி சொல்லணும், நம்முடைய வேலை. அது பிசாசின் கிரிய பாருங்க. அது மாதிரி தான் பறந்து போயிடுச்சு ஒரு காற்று அடிக்கும்போது. அதனால நம்ம பேசிடலாம், வார்த்தையை கொட்டிடலாம், அந்த வார்த்தையை நம்மளால அள்ளவே முடியாது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட வருந்தி கேட்கும் போது அதை கர்த்தர் மன்னிக்கிறார். அதான் அவர் சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்க நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடையேன், யார்கிட்டையும் நான் புலம்ப மாட்டேன். கர்த்தர் எந்த குறைவும் இல்லாதபடி வந்து என்னை நடத்துவார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். வந்து செழிப்பா ஒவ்வொரு நாளும் பலமான சத்தியத்தை கொடுத்து சத்தியத்துக்குள்ள என்னை நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தண்ணீர் அண்டை, ஒரு நதி என்பது அதில் நதி ஓரமாய் நாட்டப்பட்ட மரங்களாய் இருக்க வேண்டும் என்று எரேமியால நாம் வாசிக்கிறோம். அநேக இடங்கள் நாம் பார்க்கிறோம். கால்வாய் வழியாய் நாட்டப்பட்ட மரம். கால்வாய் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்குது. இந்த கால்வாயில தண்ணீர் எப்பொழுது இருக்கும், பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். ஸ்பீடா நீரோட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்க கையில மோந்தீங்க தண்ணி கைக்கே வராது, இழுத்துட்டு போகும். அப்ப அதனாலதான் பெரும்பாலும் ஆடுகளை வந்து நல்ல தண்ணி நிற்கிற இடத்துல என்ன செய்யறாங்களாம் வந்து அந்த மேய்ப்பன் வந்து கொண்டு போய் விடுகிறார். நம்முடைய தேவன் அதுதான் தண்ணீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து நீரோட்டம் உள்ள இடத்துல அல்ல, அமர்ந்த தண்ணீர். அதனாலதான் நம்ம அதிகமா தண்ணி எவ்வளவு நாள் நம்ம என்ன செய்யலாம், குடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நம்ம வாசிக்கிறோம், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். 3வது வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி. ஆத்மாவை தேற்றணும்ல, இந்த சரீரத்துக்குரியதை கொடுத்துட்டார் ஆண்டவர். கர்த்தரை மேய்ப்பராயிருக்க நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கிறார். இந்த சரீரத்துக்குரிய ஆகாரத்தையும் தரார். இந்த ஆத்மாவுக்கு ஆகாரம் வேணுமே, அதை என் ஆத்மாவை தேற்றி. அதுக்காக தான் தேவ சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறோம். இந்த ஆத்மா தான் முதலாவது. இந்த சரீரம் அழிந்து போறது ஒரு நாள், இதுவும் பரிசுத்தமா ஜீவிக்கணும். சரீரத்துக்குரிய தேவைகளை தாரார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல இந்த பலமான இந்த சரீர ஆகாரம் இருந்தா போதும். அதெல்லாம் குருடர்கள், இந்த தேவ ஆலயத்துக்கு வராதவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, வேலைக்கு போறவங்களும் அவங்கெல்லாம் யாரு, குருடர்கள். வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சொல்றார் ஒரு இடத்துல நான் வாசிக்கிறோம், குருடர்கள். குருடருக்கு குருடர் வழிகாட்டினா 2 பேருமே என்ன செய்வாங்களாம், குழியிலே விழுவார்கள். நீயே ஒரு குருடி, உன்னை நம்பி வந்து போனா என்ன செய்வாங்க. அதுதான் 2 கண்ணு தெரியாததே இல்லை. குருடன் என்பது 2 கண்ணு தெரியலன்னா அவன் குருடன், அது இல்லை. ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுறார். 2 கண்களும் தெரியுது, ஆனா ஆத்மா செத்து போயிருக்கே, இந்த ஆத்மாவுக்குரிய ஆகாரம் இல்லையே, அவங்களை பார்த்துதான் குருடர்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் ஆத்மாவை தேற்றி, அவர் தேற்றுகிறார். ஆத்மாவுக்குரிய சத்தியத்தை அவர் தருகிறார். நல்ல இந்த சரீரத்துக்குரிய ஆகாரம் எவ்வளவு நாள் சாப்பிடுவாங்க, அந்த ஆத்மா குறுகி போயிருக்கும். அதான் ஒரு பெருக்கு மான்சு பாடல் கூட ஒரு நல்ல ஒரு அர்த்தம். அந்த பெருக்கு மான்ஸ்லாம் ஒரு பாடல் கட்டணும்னா உபவாசம் இருப்பாங்க, எத்தனோ நாள் உபவாசம் இருந்து தான் பாடலை கட்டுறாங்க. ஆகவே அநேக பரிசுத்தவான்களும் நாம் பார்க்கிறோம், அப்படிதான் பாடலை எழுதுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எந்திரிச்சா பாடல், உட்கார்ந்தா ஒரு பாடல், அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் உபவாசம் இருந்து பாடல், இந்த ஒவ்வொரு பாடல்களும் வந்து வல்லமையா இருக்கு. பெருக்கு மான்சு இப்படியாக பாடுறார், என் ஆத்மாவை தேற்றி. அதை உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஹல்லேலூயா. இந்த உள்ளான மனிதன் அதான் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு நல்ல சத்தியத்தை நம்ம தர வேண்டும்.
அதனால் நீங்கள் பைபிள் வாசித்து ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்கள் வீடுகளில் வரும்போது புசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஆடுகளை பெரும்பாலும் மேய்ச்சலுக்கு பத்திட்டு போகிறதுக்கு முன்பாகவே என்னதான் செய்வாங்களாம், தொழுவத்தில் கொலை கட்டுவாங்க. ஏன்னா பட்னியாக இருக்குமே சாப்பிட்டுக்க. அது மாதிரி தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்பாகவே சரீரத்துக்குரிய அதை இப்போ தான் நினைவு வருது. நம்ம எதுக்காக ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்? தேவனை ஆராதிப்பதற்கு. நீங்கள் சாப்பிட்றவங்க தயவு செய்து இந்த ஆலயத்து படிக்கட்டில் சாப்பிட வேணாம். பவுல் சொல்கிறார், எடுத்து வாசிச்சுருவோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வீடுகள் இல்லையா? வேத வசனம் இருக்குது. உங்களால் முடியல, சுகர் இருக்குது, அது இருக்குது. நீங்கள் சுகர் எனக்குள்ளே இல்லை, எப்படி அறிக்கையை செய்யுங்க. நீங்கள் பசி தாங்க முடியலன்னா கொண்டு வாங்க, கொண்டு வந்து. ஆனால் கொண்டு வரக்கூடாத வேத வசனம் இருக்குது. நீங்கள் வீடுகளில் சாப்பிட்டு வரலாமே. கொஞ்ச நேரம் உங்களால் தாங்க முடியாது, 2 மணி நேரம் அப்படியே சாப்பிடணும் கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா வந்து ஒரு ஓரமாக உட்காருங்க. ஒரு ஓரமாக. இன்றைக்கி நடந்த சம்பவம், ஒரு வாரம் அப்படி நடக்கிறீங்க. ஆலயத்தில் பெரும்பாலும் வெளியில் சாப்பாடு வைக்கிறது. ஆலயத்தில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட சபையில் பந்தியா சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு குட்டி பாய், நெட்டு பாய் இருக்கும். அதெல்லாம் எனக்கு ஆசை தான் செய்யணும்னு நினச்சி. ஜெபம் முடிந்த பிறகு இடம் இல்லைன்னா அப்படி நம்ம செய்யலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆலயத்தில் வந்து பெரும்பாலும் சாப்பிடக்கூடாது. ஒரு ஓரம் தாவாரம் இருக்குது, அதில் மூலையில் நீங்கள் உட்காருங்க. பெரும்பாலும் வந்து வேறு இடம் இருந்தால் அங்கிட்டு கூட நீங்கள் மறைவாக இருக்கலாம். ஏன்னா ஜனங்க வரும்போது அவங்க நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்து, ஏழைகளும் வருவாங்க, பணக்காரும் வருவாங்க. வந்து பணக்காரர் கூட இப்போ நினைக்க மாட்டாங்க, ஏழைங்க வந்து ஆசைப்படுவாங்க, சாப்பிட்றாங்க நமக்கு. அப்படி நம்ம இடரில் இருந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை வாசிச்சுட்டு இந்த வார்த்தைக்கு நேராக வருவோம். எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். இந்த கடைசியில் இருக்கும் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். அதான் தேவனுக்கு பயப்படாத ஒன்று சத்தியம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் செஞ்சுருக்கேன், இனிமேல் இப்படி செய்யாதீங்க. ஒரு மறைவாக நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நான் தான் சொல்கிறேன். ஆண்டவர் சத்தியம் அப்படி சொல்லலை. ஆகவே ஆண்டவர் உங்களுடைய பலவீனங்கள், உங்கள் சரீரத்திய நிலைமைகள் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே எல்லாருக்கும் முன்பாக இப்படி செய்யக்கூடாது. எழுதுங்க, வாசிங்க. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? வீடுகள் இல்லையா? உங்களுக்கு வீடு இல்லாதவங்க கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். எல்லாருக்கும் வீடு இருக்கா? வீடு இருக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. வெண்ணிலாலாம் கவனிக்கிறதே இல்லை. இப்போ என்ன சொன்னேனே தெரியல. கையில் உயர்த்தணுமா இல்லை? வீடு இல்லையா உங்களுக்கு? அப்போ இந்த வசனம், இந்த ஒரு அப்போஸ்தலராகிய பவுல் மூலமாய் தேவன் சொல்ற வார்த்தை என்ன? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துறீர்களா? இல்லாதவர்களை வெட்கப்படுத்துறீங்க பாத்தீங்களா? ஒருபோதும் இந்த காரியத்தை நீங்க செய்யக்கூடாது. உங்களுக்கு நான் என்ன பரிசுத்த ஆராதனை முடிஞ்சது, உங்களுக்கு ஆகாரம் வந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அது 2 மணி நேரம் உங்களால் இருக்க முடியலையா? போஜன பிரியர்கள் பாருங்க, முடியாம இருந்து நீங்க சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அது நான் தான் சொல்றேன், தேவன் சொல்லலை. அது ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கார். துணிகரமா அந்த வேலையை செய்யக்கூடாது. அதான் வீடுகள் இல்லையா உங்களுக்கு? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி. எத்தனாவது வசனம்? 22. புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்வேன்? உங்களுக்கு என்னதான் நான் சொல்லுவேன்? அவர் வருத்தப்படுறாரு பாருங்க. இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். ஒருபோதும் வந்து நான் புகழ மாட்டேன். அப்ப வந்து நம்ம இதுலயும் ஞானமா இருக்கணும். ஆனா யாராவது ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னா இது நிமித்தம் இடர்கள் உண்டாகக்கூடாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விஷயத்துல நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதை தேவன் உணர்த்தப்பட்டதை டக்குன்னு சொல்லிட்டோம். அதே சத்தியத்தை சத்தியமா வேத வசனம் இருக்கே, என்ன நம்ம பேசினாலும் வசனம் இருக்கா? ஆண்டவர் சொன்னாரா? அதை வசனத்தை கொண்டு சொல்றதுதான் நல்ல மெய்ப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பிரதான மெய்ப்பர் எங்களுக்கு ஒரு மந்தையை கொடுத்திருக்கிறார். உங்களை தேவன் வசனத்தை கொண்டு தான் என்ன செய்யறாரு? கண்டிக்கிறார். தொடர்ந்து வாசிங்க, அங்க வருவோம். சங்கீத புஸ்தகத்துல 23வது சங்கீதம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆத்துமாவை தேற்றி, வசனத்தை கொண்டு தேற்றி, இந்த ஆத்மாவுக்குரிய பலமான ஆகாரத்தை தந்து தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த சரீரத்தில் எவ்வளவுதான் ஆகாரம் புசிங்க, கொழுப்பு ஏறி என்னதான் செய்யும்? வலி விலைக்கு போகத்தான் செய்யும்.
புசிக்கிறது நிமித்தம் பவுல் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொழுத்து போயிடுவாங்க, சேட்டை செய்யத்தான் சொல்லும். எந்த அளவுக்கு நம்ம சரீரத்துக்கு ஆகாரம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டபுள் மடங்கா ஆத்மாவுக்கு வசனத்தை, பலமான ஆகாரத்தை நாம் புசிக்க வேண்டும். இந்த இடத்துல அதான் நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆத்மாவை தேற்றுறது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்யறாரு, நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ள இந்த வசனம் நீங்க மனப்பாடமா ஒரு 10 வசனமாவது என்ன செய்யணும், குறைஞ்சது ஜெபம் பண்ணும்போது நீங்க சொல்ல வேண்டும். வேலை செய்யும் போது எப்போதும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா தான் இந்த ஆத்மாவை தேற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், வாசிங்க தொடர்ந்து. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படா. இந்த இடத்துல மேல 3வது வசனத்துல, நீ அவருடைய தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிற நீதியை பற்றி நாம் பார்த்தோம். 7 வித நீதியை பற்றி நாம் பார்த்தோம். இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேட வேணும். அது இல்லாம ஞாயிற்றுக்கிழமை எந்த இதுக்கும் போனாலும் இது தப்பு தான். ஆகவே இதை சத்தியத்தை ஒழிச்சு நான் பேச முடியாது. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க எப்படிப்பட்ட உனக்கு 2 கோடி கூட வரட்டுமே, நீ எதுக்காக லீவு போடுற, ஒன்று ஏதாவது விசேஷம், காது குத்து, ரசிக்கப்பட்டவங்களாம் காது குத்துக்கு நீ போகக்கூடாது. ஏற்கனவே அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கு தான் பெரும்பாலும் நாங்கள்லாம் பாருங்கள் அவ்வளோ சொந்த பந்தம் இருக்குது. விசேஷம் வச்சாலும் தோது இருந்தால் போவேன், இல்லைன்னா இல்லை. நீ இப்படியே இருந்த இப்படி நான் உனக்கு 4 பேர் வேணும்ல, எனக்கு கர்த்தர் இருந்தால் போதும்பா. நம்ம சபைக்கு வர விசுவாசி இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் நல்லா செஞ்சுருக்கோம். செஞ்சவங்கெல்லாம் யார் இப்போ அழைப்பு பத்திரிக்கை வச்சே யாரும் வரல. அப்போ இது வரைக்கும் செஞ்சது போதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்தேன். அதுலேருந்து இல்லை, அந்த மொய் செய்கிற பணத்தை பேங்க்கில் போடு, பிள்ளைகளுக்கு போட்டு அது ஒரு நேரத்தில் ஆகும். அதை விட்டு பாருங்க, என்னத்தை நீங்களும் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. எத்தனையோ பேருக்கு லட்சக்கணக்காக நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஒரு விசேஷம் வச்சுருப்பீங்க, 20 வருஷம் கழித்து ஏதாவது வைக்கிறாங்கன்னு நீங்கள் 1000 ரூபா செஞ்சுருப்பீங்கன்னா அவங்க அதில் 1001 இல்லை 100 ரூபா 500 ரூபா சேர்த்து போடுவாங்க. பாருங்கள், அதில் என்ன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என் கல்யாணத்தை எங்கள் கூட பிறந்த 9 பேரும் அத்தனை பேருக்கும் மொய்யோ ஏதோ வாங்கலை. எங்கள் அப்பா வாங்கக்கூடாது, நல்லா மட்டன் தான், சிக்கன் தான், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஒயிட் சோறு, எதுவும் நல்ல பெசலாக இருந்துச்சு. என் கல்யாணத்துக்கு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும் திருமண காரியம். அப்போ எதுவுமே மொய் வாங்கக்கூடாது. பூரா வேலை பார்க்குறவங்க சரி நிறைய வந்தாங்க. இடம் காணலை, வெளியில் பந்தல்லையும் உட்காந்துருந்தாங்க. ஆனால் யார்கிட்டையும் என்ன செய்யலை, மொய் வாங்கலை. அது எதுக்கு, ஒரு சூழ்நிலை 2வது செஞ்சிட்டாங்கன்னா நம்ம போய் ஆகணும். அப்படி செய்யலைன்னா அவங்க சொல்லி காமிப்பாங்க, அவங்களுக்கு கடன் பெற்றது மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நேசிக்கணும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட ஆண்டவர் தாங்க மேலே. ஒரு சில விசுவாசிக்கு ஆண்டவர் நிர்ணயம் வைக்கிறார், சோதிக்கிறாருன்னா இப்படி தான். நான் வேணுமா, உலகம் வேணுமா, தேவனை கனம் பண்ணாமல் ஆராதிக்காமல் நீங்கள் வழி விலகி வர விசேஷத்துக்கு போகிறீங்கன்னா தேவனில் அன்பு கூறல, அவரை நீதியை நீங்கள் புறம்ப தள்ளுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, இந்த ஆத்மாவுக்கு பலமான வசனம், இந்த ஆகாரம் இருக்கிறபடினால ஆத்மாவை தேடுறார், நீதியின் பாதையிலே நடத்துறார். தேவன் எனக்கு வச்ச நீதி. நான் உண்மையாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு நான் போவேன், தேவனை ஆராதிப்பேன். அப்படிப்பட்ட வசனம் வார்த்தை இருக்கணும். அப்படி இல்லைன்னா யாரை தள்ளுறீங்க? பாஸ்டரவோ. மேய்ப்பன் என்பது என்ன? பாஸ்டர் பாருங்க, பாஸ்டர்னு சொல்லுவது மேய்ப்பன். எபிரேய பாஷையில் நாம் பார்க்கிறோம். அனைவர் பிரதர், அண்ணே, தம்பி, கூட பிறந்த தம்பி அண்ணனா இருக்கலாம், நீங்கள் பாஸ்டர் தான் கூப்பிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல பாருங்க, உங்க பாஸ்டர் என்பது மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனை நீங்க கனம் பண்றீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அது கேட்ட கிருபையை தருவாராக. இந்த நீதி, தேவனுடைய நீதி நமக்குள்ள இருந்தா தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில நடத்துறார். நான் வழி வேலைக்கு போக மாட்டோம். 4வது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஆனா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நீதியின் பாதையில அனுதினமும் கொண்டு வரார். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் உள்ளவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரிய தேவன். அவர் பெரிய தேவன். ஆகவே இருளின் பள்ளத்தாக்கிலே
நடந்தாலும் கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்குள்ள இருக்கிறார். அவர் ஜெயமாய் நடத்துகிறார். இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என்னை தேற்றும். அது என்ன? கோலுனா என்ன, தடியுனா என்ன சொல்லுங்க? எதை குறிக்குது? கோலும் தடியும் எதை குறிக்குது சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் குறிக்குது. கோலும் தடியும் என்னை தேற்றுனா, தடி எதுக்கு தான்? ஆடு மேய்க்கும் போது இந்த தடியை வச்சிருப்பா. கம்பு எதுக்காக? ஒரு பாதுகாப்புக்காக. எதுவும் பூச்சி வந்தாலும், சிங்கம் புலி அது வந்தாலும். எங்கள் பாப்பா ஞானரூபி அந்த வெள்ளை நாயை பார்த்துருக்கு. விறகு பறி வேமா வா, உள்ள வா, சிங்கம், வெள்ளை சிங்கம் நிற்கிது சொல்லி, சிங்கம் போல அது கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லிட்டு விறகு பிறக்கி வைப்பேன். விறகு சமைக்க கொண்டு வரும் பாப்பா. இப்போ பாருங்க, வெள்ளை சிங்கம் உனக்கு தெரியாது, வெள்ளை சிங்கம். வெள்ளை சிங்கம் நான் பார்த்தது இல்லையேப்பா சொல்லிட்டு, அது நாய் பாப்பா. இல்லை இல்லை, வெள்ளை சிங்கம் பஞ்சத்தில் இப்படியே இங்கிட்டு வந்திருக்கு சொல்லிட்டு, ஏதோ செத்து கிடக்கு அந்த இடத்துல நாய் எது தின்னுக்கிட்டு இருக்கு. சிங்கம் தான் நம்மளை பார்க்குது, உள்ளவா. கடைசி வரைக்கும் அது கடைசியில் சொல்லவும் நம்பிருச்சு, நாய் தான் சொல்லிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக தடி எதுக்காக? பாதுகாப்பு. இந்த ஆடுகள் பீறி பச்சிக்காதபடி இந்த ஆடுகளை பாதுகாப்பதுக்கு என்னதான் வேணும்? தடி. பாருங்க, தேவனுடைய வசனம் சத்தியத்தை கொண்டு மந்தையாகிய ஆண்டவர் உங்களை எனக்கு கொடுத்துருக்கார், மந்தையாக கொடுத்துருக்கார். அப்ப பிரம்பு பவுல் சொல்றாரு, அன்போடு வரணுமா பிரம்போடு வரணுமா நீங்க முடிவு எடுத்துக்குங்க. பவுல் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மந்தைன்னு சொன்னா மேய்ப்பனுக்கு என்னதான் இருக்கணுமா? தடி இருக்க வேண்டும், ஒரு கோல் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பாதுகாப்பு குறிக்குது. எது வந்தாலும் அதுல அடிச்சு கொள்ளுது. சத்துரு, இந்த மந்தைக்குள்ள சத்துரு வரக்கூடாது. என் மந்தைக்குள்ள எப்படிப்பட்ட பிரச்சனை வருது? இப்போ ஓநாய்கள் வருமா? அந்த ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவாங்கன்னு ஓநாய்க்குள்ள உங்களை அனுப்புகிறேன். ஏசப்பா சீசர்களை வருத்தத்தோடு சொல்லி தான் அனுப்புவார். திடன் கொள்ளுங்கள், உங்கள் உலகத்தில் உபத்திரவங்கள் ஒன்று என்று. ஆகவே இந்த இடத்துல பார்க்குறோம், கோலும் தடியும் அது எதை குறிக்குது? நான் தேவனுடைய பாதுகாப்பையும் வழி நடத்துவதையும் குறிக்குது. ஆடு கிட்ட போச்சுன்னா அங்கிட்டு வண்டி வருது சொல்லிட்டு அந்த கோலை, இந்த கம்பை வச்சு டப்புன்னு ஒரு அடி. நீ போற வழி சரியில்லை, இங்கிட்ட ஆபத்தான பகுதி, அதனால இந்த கோலை வச்சு ரேச அடி. அதனால பவுல் சொன்னார், பிரம்போடு வரணுமா. ஆடுக ஒரு மந்தையில் இருக்கிற எல்லா ஆடும் கீழ்ப்படிக்குமா? ஒரு சில ஆடுகள் அந்த சின்ன மேய்ப்பர், இந்த ஊழியர்களை பாடா படித்திடும் பாருங்க. ஒரு சில இடங்கள்லாம் ஊழியர்கள்லாம் கிறுக்கு பிடிச்சி ஊழியமே வேணான்னு போயிருக்காங்க. போய் பாருங்க, ரொம்ப அந்த இரத்த பலியெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள சேரும். ஒவ்வொரு மந்தையில் இப்படி பார்க்குறோம். ஆகவே அவ்வளோ பாடாப்படுத்துவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கோல் கொஞ்சம் நீ வழி விலைக்கு போனால் அடி விழுகத்தான் செய்யும். ஆக நீ சொல்லி நான் கேட்கணுமா சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னபடி கேட்காத ஆடுகளை என்ன அடித்து அடித்து பார்ப்பாங்க. கடைசிக்கு கசாப்பு கடைக்கு என்ன செஞ்சிடறாங்க, அது சொல்றது கேட்க. ஒரு சில ஆடு அடியை கொடுத்தா சொன்னபடி கேட்கணும். மேய்ப்பன் அடிப்பான், இதை நாம் செய்யக்கூடாது பாருங்க, அது தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த கோல் இந்த கோலும் தடியும் நீ தேற்றும், வலிக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த தீமையான வழியில் நின்று விலைக்கு காத்து கொள்றாரே, அது பின்புதான் நாம் உணர முடியும். 5வது வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 6வது வசனம், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எது தொடருமா? நம்மோட யார் இருக்கும்போது? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கும்போது நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும். என் பின்னாடி வந்துகிட்டே இருக்குங்க. அவர் இந்த 23வது சங்கீதம், தாவீது ராஜா பாருங்களேன், அவர் பெத்த பிள்ளை சாலமோனும் நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்படி எழுதுறாருன்னு பாருங்க.
நன்மையும் கிருபையும் எனக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கணும், நின்று போயிடக்கூடாது. உங்களுடைய நன்மையும் கிருபையும் தொடரும். எப்படி? கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் மெய்ப்பராய் இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், தேவன் எனக்குள்ள இருக்கிறார். ஆகவே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை முடிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருக்கணும்னா, நான் கர்த்தர் நமக்கு முதலாவது மெய்ப்பராய் இருக்க வேண்டும். மெய்ப்பராய் இருக்கணும். அப்ப அவர் மெய்ப்பராய் இருக்கும்போது கணவனுக்கு கீழ்ப்படி. இந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள கண்டித்து உணர்த்துவார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும். கணவன் மனைவிக்கும் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவி எப்படி நடத்தணும், மனைவிக்கு புருஷனை எப்படி நீ நடத்தணும் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்போது, கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். உலகத்தில் உள்ளவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவர் சொல்லிட்டு நம்ம எதையும் என்ன செஞ்சிடக்கூடாது, செய்யக்கூடாது. தன்னைத்தானே தாழ்த்தணும். இந்த யோவான் ஸ்தானம் பாருங்க, அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும். ஒரு மனிதனுக்கு இந்த ஒரு ரகசியம் இருக்கு. தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்துறாங்களோ, கர்த்தர் ஒரு சிலருக்கு ஜபாவியை தந்திருக்கலாம். நான் ஜோமனா விடுதலை ஆகுது, எல்லா அதிகாரத்தை உன் கையில் எடுத்துக்க கூடாது. எதுக்காக? ஊழியரை மேய்ப்பரை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே அதுல நீ கீழ்ப்படிஞ்சு போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது. ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ஒரு மனிதனுக்கு மேய்ப்பராய் இருக்கும்போது அவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஜெயம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னைத்தானே தாழ்த்துவான். எனக்குள்ள பெரிய தேவன் இருக்கிறார், அவர் என்னை அற்புதமாய் நடத்துகிறார். அப்படி இருக்கும்போது என்னை நான் தாழ்த்துவேன். ஆண்டவரே நான் மண்ணு, அப்ப மண்ணானது சரீரத்தில் நீங்க வந்து மகிமைப்படுறீங்க. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். என் ஜனமே, நீ என்னைக்கு ஆண்டவர் இந்த சரீரம் மண்ணு, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல உட்கார்ந்து இருப்பதற்கும் உம்மோடு நான் பேசுவதற்கும் நான் எம்மாத்திரம். ஆண்டவரே நீர் என்னை மேய்ப்பராய் இருக்கீங்களே, என்னை நேசித்து என்னை வழி நடத்துறீங்களே. இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட எனக்குள்ள இருக்கீங்க. உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறதே, உமக்கு நன்றி அப்பா. பாருங்க, ஒவ்வொருவரும் நாம் சொல்ல வேண்டும். இந்த தாவீது ராஜாங்க எவ்வளவு பெரிய ராஜா, தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் உதாரணமா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம அடிச்சுவிட வைத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய ராஜாவே இப்படி தாழ்த்தும் போது நம்ம ஏமாத்திரம் இப்படி தாழ்த்தி இந்த தாவீது பாருங்க அறிக்கையிடுறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நீங்க ஒவ்வொருவரும் இதை நீங்க சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீடித்த நாட்களாய் கர்த்தர் மேய்ப்பரா இருக்கும்போது அவர் எங்க தான் கொண்டு போவார் சொல்லுங்க? நல்லா மேய்ச்சலான இடத்துல மேய்ச்சி இந்த ஆடுகளை எங்க தான் கொண்டு போவார்? ஆட்டு தொழுவத்துக்குள்ள ஒரு வாசல் இருக்கும், நேரான வாசல். அந்த வாசல்ல தான், சைடு வாசல்ல இருந்து யார் தான் போவா? திருடன் கொள்ளைக்காரன் போவான். நம்முடைய தேவன் நானே வாசல் என்று சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். நல்ல மேய்ச்சலை கொடுத்து பலமான ஆகாரத்தை, சரீரத்துக்குரிய ஆகாரமும் இந்த ஆத்மாவுக்குரிய ஆகாரத்தை கொடுத்து கடைசி நல்ல வகுர் நிறைய பொழுதானத்தான் மேயும் ஆடுக. அது நல்ல மேய்ச்சலை கொடுத்து தொழுவத்துக்குள்ள அடைச்சிடுறார், கதவை அடைச்சிடுறார். கதவை திறக்கிறதும் மேய்ப்பர் தான், கதவை திறப்பதும் மறுநாள் திறப்புவதும் அவருடைய கையில் இருக்கு. ஆகவே அவருடைய பாதுகாப்புல, தேவனுடைய வேலைக்குள்ள நாம் இருந்தால் மாத்திரமே நமக்கு பாதுகாப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாவீது ஒரு காலத்தில் ஆடுகளை மேய்த்தவர். இந்த தாவீது ஆடுகளை பற்றி நல்லாகவே தெரியும், நல்லா புரிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் பார்த்தார், சரி இந்த ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு நல்ல ஒரு பார்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் போது சாலமோன் இந்த இடத்துல அந்த சாமுவேல் பார்க்குறோம். ஒவ்வொருவராக வர சொல்லும் போது உயரத்தையும் நிறத்தையும் பார்க்குறாங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் வளர்த்தி கம்மியானவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா தாவீது ராஜா தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவனோ மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். சங்கீத புஸ்தகம் 78. இதை மட்டும் வாசிப்போம்.
சங்கீத புஸ்தகம் 78வது சங்கீதம் 70, 71, 72. தம்முடைய தாசனாய தாவீதை தெரிந்து கொண்டு தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். ஆட்டு தொழுவங்களிலிருந்து என்ன செய்யறாரு? எடுத்தார். அவனை எடுத்தார். கரவாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும். ஆடு பாருங்க, மாடை நீ கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆடு 2 லிட்டரு 1 லிட்டர்லாம் கறக்கும். காலையில 3 ஆட்டுக்குட்டிக்கு நான் வளர்த்தும் போது சீனி ஆடுன்னு சொல்லுவாங்க. 3 குட்டி நல்லா வகுறு நிறைய குடிச்சது போக 1/2 லிட்டரு பால், சாயந்தரம் 1/2 லிட்டரு, காலையில் 1/2 லிட்டரு, 1 லிட்டரு பால் வந்து கொடுக்கும் அந்த ஆடு. அப்போ அந்த காலத்தில் எப்படி இருக்கும்? நல்ல மேய்ச்சலை தரும்போது வந்து பாருங்க, கறவ ஆடுகளின் பின்னாக இந்த வெள்ளாட்டாம் பால் வகுத்து புண்ணெல்லாம் ஆட்டுறோம். நாவில் புண்ணு இருந்தால் அது ஆட்டுப்பால் இப்போ கிடைக்கவே இல்லை, குட்டிக்கே காணலை. இந்த நாட்களில் நல்ல மேய்ச்சல் இருந்தால் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாக ஆடுகளின் பின்னாக தெரிந்த அவனை, எவனை? தாவீது ராஜாவை. தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களுக்கு தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வந்து அவர் பிரதான மேய்ப்பராய் இருக்கிறார். மேய்ப்பர் தம்முடைய ஆடுகளை பாதுகாத்து பராமரிப்பது போல கர்த்தர் தம்முடைய ஜன பிள்ளைகளை பாதுகாத்து பராமரிக்கிறார். என் ஜனமே, நித்தமும் ஜெயமாய் அவர் நடத்துகிறார். இந்த தாவீது ஒரு உறுதியாக இந்த 23வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆகையால் நான் தாழ்ச்சி அடையேன் என்று விசுவாசத்தோடும் ஒரு உறுதியோடும் சொல்லுகிறார். தன்னுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார், என் மேய்ப்பர் சந்திப்பார். எனக்கு எப்போதும் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த கர்த்தர் பரிபூர்ணமான தேவன், அவர் பாதுகாக்கும் தேவன், அவர் வழி நடத்துகிற தேவன், அவர் தேற்றுகிற தேவன், அவர் ஆதரிக்கிறவர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த தாவீது ராஜா சொல்றத பார்க்கிறோம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 23வது வசனம். உன் ஆடுகளின் நிலைமையை மந்தை ஆண்டவர் கொடுத்தாரு. வந்து பாருங்க, இந்த ஆடுகளின் நிலைமையை நம்ம சபைக்கு வருது. ஒவ்வொரு விசுவாசியும் குறுகி போய் உணவு இல்லாம எதுல? ஆத்துமாவில். அது சாப்பிடுறது நல்லா வந்து தின்னுட்டு என்ன செய்யும்? நடக்க முடியாம வரும், அந்த வண்டியே காணாது உட்கார்ந்தா. ஆனா எதுதான் உள்ள? இந்த ஆத்மா வளர்ச்சி இல்லை, குறுகி முள்ளும் அதுமா வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேம்பாரில் கூட வந்து ஏதாவது கெடாக்கறி எடுப்போம். கெடாக்கன்னா கொஞ்சம் கொழுப்பு இருக்கணும்ல, வந்து அது வெறும் கொழுப்புன்றதை பார்க்க முடியல, வெறும் வந்து கறியாத்தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொழுப்புன்றதை பார்க்க முடியல. கொழுன்றது இந்த மட்டன் வச்சாலும் நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ ஜனங்களை நோக்கி அவர் சொல்றார், அவங்க இந்த ஆத்மாவில் வளர்ச்சி, தேவனுடைய சத்தியம், பலமான ஆகாரம் இல்லை, பலமுள்ள ஆகாரம் இல்லாததுனால குறுகி போய் கீழே விழுவுமா. ஏதாவது சோதனை வந்துட்டா, ஆனால் சரீரம் நல்லா இருக்கு, அவங்க நல்லா இருக்காங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆத்மாவில் குறுகி போய் முள்ளும் குச்சியுமா என்ன செய்யுது? ஏதாவது சோதனை வந்து தவக்குன்னு உட்காந்துருது, ஐயோ முடியலையே. அதில் ஆத்மாவில் வளர்ச்சி இல்லை. அவங்க வருஷம் மூலம் பாலை குடிக்கிறாங்க. இந்த பவுல் சொல்றார், வந்து பால் ஆகாரமா, பலமான ஆகாரத்தை நீங்க புசிக்கணும் என்று அப்போஸ்தலராகிய பவுல் மூலமாக தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று தாவீது சொல்றார். எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆண்டவர் தருகிறார் என்று சொல்றாரு. அந்த நீதிமொழிகள் 27, 23 உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், நன்றாய் அறிந்து கொள். ஒரு சிலதை வர ஆடுகளை வச்சு வந்து மனசுல வந்து இருக்கிறோம், ஏதாவது சொல்லிட்டு பலனற்று போயிருந்து மனசுல வச்சு தான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆடுகளின் நிலைமையை ஒரு மேய்ப்பன் என்னதான் செய்யணுமா? நன்றாக அறிந்து கொள்ள வேணும். எந்த இடத்துல இது காயம், இருதயத்தில் காயப்பட்டிருக்கா, இது ஏன் இப்படி செய்யுது,
சொல்லிட்டு அது மனம் போல விட்டுறக்கூடாது. மந்தையில் ஒரு மேய்ப்பன் ஆண்டவர் எங்களை தான் கேட்பார். நீங்கள் ஆராதிச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்க, வீடுகளுக்கு போயிடுறீங்க. அதிகமான பொறுப்பு. நியாய தீர்ப்பு முதலாவது எங்கே தான் ஆரம்பிக்குமா? தேவனுடைய சபை என்னிடத்தில் ஆரம்பிக்கும். நான் கையை கட்டி ஆண்டவர் இருப்பேன், ஆண்டவர்கிட்ட நான் கணக்கு கொடுக்கணும். அதனால தான் இருதயத்திலேயே நான் மனசுலேயே ஒவ்வொருடைய பேரும் அதிகாலையில் நான் சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த குடும்பம் இப்படி இருக்கு, இதுக்காக ஜெபம் பண்ண சொன்னேன். ஜெபம் பண்ணியா? அப்படி இல்லைன்னா நானும் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும். கணக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஸ்தாபனமும் கவர்மெண்ட்டுக்கு ஆடிட்டர் பாருங்க எடுப்பாங்க, அந்த வரவு செலவு எல்லாம் காமிக்கணும். ஆகவே தேவன் வரும்போது நான் உனக்கு தந்தேன், உனக்கு கொடுத்த அந்த மந்தைய ஒவ்வொரு குடும்பத்தை எப்படி நீ நடத்தின, நான் சொல்ல சொன்னேன், அதெல்லாம் நீ சொன்னையா இல்லைன்னா நீ வேண்டான்னு இருந்தியா? ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்பார் முதலாவது. அப்ப மேய்க்கிற மேய்ப்பன் பரிசுத்தமாக தேவனுக்கு, தேவன் எனக்கு தந்ததுல சகலத்தில் உண்மையா இருக்கணும். இல்லைன்னா எத்தனை நாள் ஆராதிச்சு மந்தைய பாருங்க மேய்ச்சி கடைசிக்கு மேய்ப்பனுக்கு பரிதாபமாக இருக்கக்கூடாது. எசேக்கியேல் நான் வாசிக்கிறோம், மேய்ப்பர்களை பற்றி பார்க்குறோம். ஆகவே நேரம் இல்லாததுனால இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதான் பார்க்குறோம், ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. சத்துரு உள்ள வாரானா பாருங்க அந்த ஒரு சபையில் நடந்த சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிற சபை, அது கண்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது என்னதான் செஞ்சிச்சு, எத்தனை போகாத சபை கிடையாது. போயிட்டு கடைசியா நான் சொல்ற பாஸ்டர் பேர் சொல்ல விரும்பல, இங்கே கிடையாது, சென்னை பக்கத்தில் ஒரு சபையில் நடந்த சம்பவம். அங்கே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியா அந்த சபைக்கு இருந்த ஆளுகளை கிளச்சி என்ன செஞ்சிருச்சு, வேற சபைக்கு இழுத்துட்டு போயிருச்சு. எவ்வளோ ஒரு இது இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம வேம்பார் சபையிலும் கூட நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஐயா சுவிசேஷகர் ஊழியம் பார்த்தார். ஒரு 15 பேருக்கு மேலே பூப்பாண்டியபுரம் மற்ற ஆத்துமாக்கள் வந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 15 பேர் இன்னொரு சபையில் என்ன செஞ்சிட்டாரு, ஒப்படைச்சிட்டு போயிட்டார். உனக்கு இந்த ஊழியம் பிடிக்கலன்னா ஒன்று நீ போயிடணும். இருக்கிற ஆத்துமாக்களை பாருங்க அப்படி இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னது கள்ள மேய்ப்பர்கள். ஆகவே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருக்கிற ஆளும் போயிருச்சு. ஆக அப்படி அல்ல, ஒரு சபைக்கு வரும்போது இந்த சபைக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும், கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு தேவையானவை எப்பொழுதும் தேவையானதை அவர் தருவார். எப்போதும் தேவையான என்னிடம் இருக்கும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னா எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். என் தேவையெல்லாம் எனக்குள்ள இருக்கு, ஆண்டவர் தருவார். என் ஆயுள் முழுவதும் உமது நன்மையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய கிருபையும் என்னோடு இருக்கும். நித்திய காலமாக நான் கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்திருப்பேன் என்று தாவீது ராஜா சொல்றார். கர்த்தருடைய பாதுகாப்பும் அவர் நடத்துதலும் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 34:10 பார்க்கிறோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாம் பார்க்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக, இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாக தான் நம்ம பார்த்தோம். ஆனா எத்தனை பேர் ஜீவியத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று நீ தைரியத்தோடு நீ சொல்ல முடியும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். எந்தவித சோதனைகளும் சத்துரு உள் புகுதலும் வராது, சத்துரு உள்ள வர முடியாது. என் பிரதான மேய்ப்பர் என் இயேசு, அவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். நான் எதற்கு நான் பயப்பட மாட்டேன், எந்த பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவன் எனக்குள்ள இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நாம் எதையும் குறித்து நான் சிந்திக்க மாட்டேன், எதுவும் எனக்குள்ள குறைவு வராது. அந்த நல்ல மேய்ப்பன் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் நாம் எதற்கு நான் பயப்பட மாட்டேன்.
எந்த பொல்லாப்புக்கும் நான் பயப்பட மாட்டேன். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். சத்தியத்துக்குள்ள என்னை வழி நடத்துவார். நான் தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நாம் கேட்டாலும் இந்த வசனம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எவ்வளவு நேரம் மௌனமா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருந்தால் மாத்திரமே நமக்கு ஒரு பாதுகாப்பு. இந்த சரீரத்துக்குரிய சகலத்தையும் எந்த குறைவும் இல்லாமல் இந்த நிறைவான மேய்ப்பன் தருவார். ஆத்துமாவை தேற்றுவார். ஆத்துமாவுக்கு பலமான ஆகாரத்தை, வசனமாகிய சத்தியத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் அவர் நல்ல மேய்ப்பராயிருந்து கர்த்தர் நம்மளை ஜெயமான பாதையிலே ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையே நெஞ்சுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையே நின்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தன்னை இரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தன்னை இரண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சியடையே நெஞ்சுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தாவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. வாயில் எதுவும் புண்ணு எதுவும் வந்திருக்கோ? ஆண்டவர் ஞாபகம் தந்திருக்கிறார். அவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். அந்த வெளிப்பாடு வெளியில வரணும். அல்லேலூயா. தேவ ஜனமே, ஒன்னை நீ அறிந்து கொள். தேவன் உன் மேய்ப்பராய் இருந்தால் மாத்திரமே நல்ல ஒரு பாதுகாப்பும் கிருபையும் நன்மையும் உன்னை தொடரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, ஷகலகதுரபகதுடபலகதுடோ துரபகதுடோ ஷிகட்டகதுரபகதுடபலகதுடோ ஷிகலகதுடபலகதுடா ஷகலகதுரபகதுடா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று நீ சொல்லு. அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என் மேய்ப்பர். நீர் என் மேய்ப்பராய் எனக்குள்ள இருக்கீங்க. நான் எதையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். எதையும் நாம் சிந்திக்க மாட்டேன். நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் என் தேவைகள் யாவையும் நீங்க தந்து வழி நடத்துவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். தேவன் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் அல்ல, ஒவ்வொரு நாளும் முடிவு வரையுந்தமும் இந்த சரீரத்தில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மாவை தேற்றி இந்த சரீரத்தை தேவன் பராமரித்து வந்து கர்த்தர் தாமே அவருடைய கிருபையும் நன்மையும் நம்மை தொடர, முடிவு வரைந்தும் தொடர கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்த அப்படி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க நல்ல மேய்ப்பராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீங்க நல்ல மேய்ப்பராயிருந்து கர்த்தாவே எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். ஒவ்வொரு இதயத்தில் நீங்க கர்த்தாவே மேய்ப்பராயிருந்து, நல்ல மேய்ப்பராயிருந்து நீங்க வழி நடத்தி கொண்டு இருக்கிறீர். இனிமேலும் நடத்துவீங்க.
முடிவு வரையும் நடத்துவீங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தை நீட்டியும் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய பரிசுத்த ஆராதனைக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க அந்த ஆத்மாவில் நல்ல ஒரு விழிப்புணர்வை தந்து அந்த பலமான சத்தியத்தை புசிக்க வருகிற நாட்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஆத்மாக்கெல்லாம் நீங்க கொண்டு வந்து சேருங்க. ஒரு ஆகிலும் கெட்டு போவது, சிறியோரில் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை, கெட்டு போனது ரட்சிக்க நீர் வந்தீராப்பா. ஆண்டவரே, நீ நேசிக்கிற தேவன், எல்லாரையும் நீ நேசிக்கிறீங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துங்க. இந்த பூமியில ஒரு நாள் உடைய தேவ எக்கால சத்தம் கேட்கும். இந்த கடைசி எக்கால சத்தம், தேவ எக்கால சத்தம் கேட்கும் போது நாங்கள் எல்லாருமே சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க. கையிட்டு சேர வேலையை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லா துதி கனம் மகிமையும் எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம் ஒவ்வொருவரும் கூட அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.